ஐயா. என்ன என்னமோ சொல்ல நினைக்குதா மோரக்கட்ட? சொல்லு. இல்லைங்க ஐயா, ஒன்றும் இல்லை. சொல்லுடா. சொல்ல வந்தத. நம்ம பாப்பாவை பார்த்தாங்க ஐயா. பாப்பாவை என்ன இப்பதான் புதுசா பாக்குறியா? இல்லைங்க ஐயா, நம்ம பாப்பா ஒரு பையன் கூட பேசிட்டு இருக்கதை பார்த்தேன். என்னது? பையன் கூட பாத்தியா? ஆமாங்க ஐயா. எங்கடா? ஐயா, நம்ம ஊர் பாலம் குளத்துக்கிட்ட. என்ன கட்டி பிடிச்சிருந்தாங்களா? ஐயோ, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்கய்யா. அப்புறம் முத்தம் கொடுத்துருந்தாங்களா? இல்லைங்கய்யா. டேய், எதையாவது தப்பு தப்பா பார்க்க வேண்டியது, எட்டு கட்டி பேச வேண்டியது, இதே பொழப்பா இருக்கு உங்களுக்கு? இத பார், இத ஊர்ல அங்கங்க சொல்லிட்டு தெரியாத என்ன? புரிஞ்சுதா? சொல்ல மாட்டாங்க. போடா, போய் பொழப்பா பாடா. போடா. சரி ஐயா. வந்துட்டான். இவன் பொய் சொல்ல மாட்டானே. அன்னைக்கு ஆட்டோக்கண்ண வேற சொன்னான். ஆடா. என்ன ஒரு மாதிரி இருக்குறா? ஒன்றும் இல்லைடா. டேய், உன் மூஞ்ச பத்திலே தெரியுது, என்னன்னு சொல்றா? மச்சான், அன்னைக்கு அந்த பொண்ணு கண் அடிச்சதுலேருந்து என் மனசெல்லாம் ஒரே கலவரமா இருக்குடா. இதுக்கு நீ தாண்டா ஒரு முடிவு சொல்லணும். டேய், நான் முடிவு கட்டுறது இருக்கட்டும், உனக்கு அவனுங்களே முடிவு கட்டுவானுங்க. ஒழுங்கா படிச்சு முன்னேற வழியா பாரு. உன்கிட்ட போய் கேட்டேன் பாரு. சரி வா, ஆத்துல குளிச்சுட்டு பாய்க்கால பிரியாணி சாப்பிடலாம் போயிட்டு. டேய், பாய் கிட்ட பிரியாணி என்னடா? எங்க அம்மா சூப்பரா சமைச்சு வச்சிருப்பாங்க, சாப்பிட்டு பாரு, அப்புறம் சொல்லுவேன். மச்சான், எபிசோட் எனக்கு குத்துறா. எல்லாம் உனக்குதான், வாடா. மச்சான், செம்ம பசிடா. டேய், நான் அப்பவே சொன்னேன்ல, அம்மா சமைச்சு வச்சிருப்பாங்கன்னு. அங்க பாரு, வா சாப்பிடலாம். மேஞ்சிடுறேன். நல்லா சாப்பிட்றான், வைக்கப்படாம. வந்துட்டியாப்பா? அம்மா சீக்கிரம் வாமா, பசிக்குது. வரேன்டா. ஒருடா கால் என்னமா வலிக்குது. போடுமா, பசி போடு. தட்டை நீட்டு. போடு. பறக்காதடா, அவனுக்கு போட்டுருமா, நல்லா சாப்பிடுறவன். எப்ப பாரு பசி பசின்னு. பசியா வெறிஞ்சு இருக்குது. வருதா பாரு. சரி சரி, வறுத்துக்கறி உள்ள இருக்கு, பார்க்கலாம். போதுமாடா? போதுமா, போதும் போதும். போடுமா, நல்லா பிசைஞ்சுக்க. வறுத்துக்கறி எடுமா. கறி குழம்புனா ரொம்ப நல்லா தான் இருக்கும். என்ன பண்றது? இந்தா கொட்டிக்கோ. என்ன கறி சோறு போடும்போது கஞ்சி தண்ணி ஊத்துறாங்க? பேசடா, பேச பேச. பிரியாணி தொண்டவனே கஞ்சி தண்ணி குடிக்க வச்சிட்டாடா. சரி வா, ஆத்துல குளிச்சுட்டு பாய்க்கால பிரியாணி சாப்பிடலாம் போயிட்டு. டேய், பாய் கிட்ட பிரியாணி என்னடா? எங்க அம்மா சூப்பரா சமைச்சு வச்சிருப்பாங்க, சாப்பிட்டு பாரு. கடைசியில் ரெண்டுத்துக்குமே வழி இல்லாம பண்ணிட்டாடா. எடுத்துக்க. அம்மா, என்னம்மா இது? வெறும் மோர் சாதம் தானா? வேலை செஞ்ச இடத்துல காசு கொடுக்கலடா. நான் தான் காலையில காசு கொடுத்துட்டு போனேன்ல. நீ எதுக்கு பைசாவை கடன் வாங்கி வச்சிருக்கன்னு தெரியல. அநியாய வட்டிக்கு வாங்கி வச்சிருக்கல, அதனாலதான் நான் தொடவே இல்ல. வெங்காயத்தை எடுத்துக்கப்பா, மிளகாய். உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்தணும்ல. உன்னை எப்பதான் சந்தோஷமா பாத்துக்க போறேன்னு எனக்கு தெரியலையாமா. ஐயோ ஐயோ, இப்ப கூட நான் சந்தோஷமா தானே இருக்கேன். நீ நினைக்கிற நினைப்பு இருக்கு பாரு, அதுவே என்ன சந்தோஷமா தான் வச்சிருக்கு. சாப்பிடுறா. கத்துக்குட்டி, ஒரு கட்டு கட்டு வெங்காயத்தை எடுத்துக்கோ. இன்னும் கொஞ்சம் குடி. வெயிலுக்கு ரொம்ப நல்லது. என்ன வெக்க, சாப்பிடு. எங்க போனா? ஒருவேளை அங்க இருப்பானோ? இங்கேயும் காணோம். படுத்துறானே, எங்க போயிருப்பான்? அங்கேயும் காணோம், இங்கேயும் காணோம். எங்கடா போன? டேய் குண்டா, டேய். ஷோ, டேய் குண்டா, டேய். ஷோ, காது கேட்க மாட்டேங்குது. அடிச்ச. அப்பா தப்சன்டா சாமி. எங்கடா போன? உன்னை பார்க்க தான் காலையில இருந்து உன்னை தேடிட்டு இருக்கேன். எனக்கு உன்னை பார்க்கணும்னு தோணுது. உனக்கு என்ன பார்க்கணும்னு தோணலையா? என்ன இருந்தாலும் சரி, இன்னைக்கு கண்டிப்பா உன்னை பார்க்காம போக மாட்டேன்.
மணி என்ன ஆகுது? இன்னும் வீட்டுக்கே வரல. யாரடி? அதான் ஒரு ஆம்பளை புள்ளைய பேத்து வச்சிருக்கீங்களே, சொன்னா கோவம் மட்டும் வருது. நாங்க அப்படியே உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்காதீங்க. நம்ம அக்கா பையன் ஃபாரின் வந்திருக்கான், அவனுக்கு பேசி நிச்சயதார்த்தம் முடிச்சிருவோம். டேய், இப்போ அவளுக்கு என்னடா அவசரம்? சின்ன பிள்ளை. முதல்ல உனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவளுக்கு பண்ணுவோம். அண்ணா, எனக்கு என்னண்ணா அவசரம்? நான் ஆம்பளைண்ணா. இந்த காலத்து பொம்பளை பிள்ளைங்க நம்பவே முடியாது. சீக்கிரமாக ஒரு முடிவெடுங்க. ம். ஹாய்ப்பா. வாமா, கேளு. ஏ மகா, நில்லடி. உங்க அப்பா கொடுக்குற செல்லத்துல ஆடுறியா? எங்கடி போயிருந்த? இப்ப மணி என்ன ஆகுது? ஏமா இப்படி கத்துற? ஃப்ரெண்ட் பக்கம் தானே போயிருந்தேன். உனக்கு எப்ப பார்த்தாலும் இதே வேலை. சிப்போ. பாத்தீங்களா? மாநில அளவில் முதல் 3 இடத்தை பிடித்த நமது இஜிஎஸ் பிள்ளை மாணவர்களுக்கு பதக்கம் வழங்கும் விழா மிகவும் சிறப்புடன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 3வது இடத்தை பிடித்த மாணவி செல்வி அகஸ்தியா. இரண்டாம் இடத்தை பிடித்துள்ள மாணவி செல்வி பாரதி. முதலிடத்தை பிடித்த மாணவர் டி கதிர். நமது கல்லூரிக்கு முதலிடம் வாங்கி பெருமை சேர்த்துள்ள மாணவர் கதிருக்கு இன்னும் பலத்த கரகோஷத்தை எழுப்பி உற்சாகப்படுத்துங்கள் மாணவர்களே. ரெண்டு நாளா நானும் தேடுறேன், ஆளையே காணுமே. இவன் கூடயாவது ஊர் பறக்க கிளம்பிட்டானா? இவன் என்ன கலெக்டர் உத்தியோகம் பார்க்கவா போயிருப்பான்? இருக்காதே. என்னதாங்க கூச்சலும் கும்மாளமா இருக்கு? என்ன நடக்குதுங்க? என் மாப்பிள்ள கதிர்தா ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கி மெடல் வாங்கிட்டு வரா. ஏன் புள்ளியா? உண்மையாவா? ஆமாக்கா. முடியல. கொஞ்சம் இரு, உள்ள போய் ஆரத்தி எடுத்துட்டு வரேன். சீக்கிரம் போய் எடுத்துட்டு வாக்கா. மணி என்ன மச மச நின்னுகிட்டு இருக்க? இந்த ஆரத்தி சுத்தி விட. ஊரு கண்ணு, உறவு கண்ணு, நல்ல கண்ணு, நல்ல கண்ணு எல்லாம் பட்டு போட்டு பட்டு போட்டு பட்டு 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 போட்டோம். போ 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 போ. என்ன எல்லாம் மச மச நின்னு வேடிக்கை பார்த்துட்டு போங்க. கண்ணு வச்சிட போறாங்க. உள்ள வாடா, வா வா. நான் தான் இவனை நினைச்சிட்டு இருக்கேன். எனக்கு கடைசியில பைத்தியம் மாதிரி உன்னை சுத்தி சுத்தி வர வச்சுட்டல. என்னது, கதிர் ஊருக்கு வந்துட்டானா? ஏ மீனு, தேங்க்ஸ் டி. இந்தப்பா, இத சாமி படத்துல வச்சு சாமி கும்பிடு. சரிம்மா. நல்லா வேண்டிக்க போ. அம்மா தாயே, என்ன ஆசீர்வாதம் பண்ணுமா. நல்லா இருப்பா. கொஞ்சம் இருங்க, சத்த நேரம் நான் சாதம் வச்சிடுறேன். எப்ப பாரும் கையில தான் சாப்பிடுறோம். நீங்க கதிருக்கு எங்களோட ட்ரீட்டுமா. மச்சான் வா மச்சான், நம்ம போலாம். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் போயிட்டு வந்துடுறேம்மா. மச்சான் வா மச்சான். சீக்கிரமா வந்துடு. வந்துடுறேம்மா. தச்சுண்டாப்பா.
மாப்பிள்ள நான் கோல்டு மெடல் வாங்கினது அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்கடா. அப்படியே ஒரு வேலை கிடைச்சதுன்னா அவங்கள சந்தோஷமா பார்த்துக்கலாம். டேய் கதிர, மாப்பிள்ளை சொல்றது ரொம்ப பெருமையா இருக்குடா. எனக்கு சந்தோஷத்துல என்ன பண்றதுன்னே தெரியல. தெரியுமா மாப்பிள்ள? என்னன்னு சறுக்குன்னு குறுக்கோண்டிங்க, எனக்கு பொக்குனாச்சு தெரியுங்களா? என்ன தம்பி, கழுத்துல ஏதோ ஐயப்பன் டாலர்லாம் போட்டு வந்தீங்களா? ஊர்ல சின்ன பசங்கள்லாம் பேசிக்கிறாங்க. புக்கில் பத்தியா பாண்டியண்ணே, ஒழுங்கா ஓடி போயிடு. உன் மேசிக்கு தான் மரியாதை தரேன். என் மச்சான் கோல்டு மெடல் வாங்கினது உனக்கு ஐயப்படாத தெரியுதோ? அவன் காலேஜில் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்து கோல்டு மெடல் வாங்குறான். உன்னே மாதிரி தீபாவளிக்கோ பொங்கலுக்கோ பொன்னாரோட பசங்களோட ஓடி சோப்பு டப்பையோ தவறு டப்பையோ வாங்குறான். உனக்கெல்லாம் கோல்டு மெடல் பத்தி என்ன தெரியும்? என்ன தம்பி இப்படி சொல்லி புட்டீங்க? எங்க அப்பா என்ன பெத்து போட்டு ஓடினவன் தான். ஒத்த காலில் நிக்கிறான் டெல்லி கிரவுண்ட்ல. கோல்டு மெடலோட தான் வருவான்னு. இன்னும் ஊரு பக்கமே வரல, தெரியும்ல? உங்க அப்பனா பத்தி எனக்கு தெரியாதா? அவன் ஒலிம்பிக்ல ஓடி போனா, உன் பக்கத்தோட பாக்கியத்தோட ஓடி போனா. பாக்க ஜீரோ மாதிரி இருந்துட்டு ஹீரோ மாதிரி பேசுற. பாயா வானா வண்டியா தெரிஞ்சு போச்சா? என்ன பண்ணடி வானா வண்டியா? ஜீரோ பத்தி உனக்கு என்ன தெரியும்? ஜீரோ இல்லாத நோட்டுக்கு மதிப்பே இல்ல, தெரியும்ல? சரி சரி, இப்போ ஒதுக்கு ஒதுக்கு. அவங்க நடக்கிற விடுமா? பெரிய காமெடி பீஸா இருக்கான். டேய், உன் ஆளு மகா இருக்காளே, உன்னை தேடி தேடி ஊரெல்லாம் சுத்திக்கிட்டு இருக்காடா. நீ மட்டும் அவ கையில கிடைச்ச உன்னை பிரிச்சு மேய்ஞ்சிடுவாடா. மச்சான், நீ கதண்ட குடுக்கல கைய வச்சுட்ட. நீ ஆத்துல வந்தாலும் சரி, சேத்துல வந்தாலும் சரி, உன்னை கொட்டாம விடாரா. பாத்துக்கோ. ஐயோ, சொல்லி வாய கூட முடியல. காலைய தம்பி எதில் வராளே மச்சான், மிஸ்கே. ஐயோ, ஓடுங்க ஓடுங்க, ஓடுங்க ஓடுங்க. எங்க போன? என்ன நினைச்சிட்டு இருக்க? உனக்கு என்ன பைத்தியமா? ஆமாடா, நான் பைத்தியம் தான். ஓ மேல போவியா? இனிமே போவியா? போவியா? என்ன பைத்தியமா கிட்ட போவியா? மகா விடு. உன்னை என்ன பண்ற? என்ன பண்ற மகா? சொல்றது கேளு, கேளு விடு. மகா மகா.